ஓகே. ஆக்சுவலாக இந்த லேபாக நம்ம இந்த டயக்ராம் எடுத்துக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து R1 R2 R1ங்கிற ஒரு ரவுட்டர். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கே நம்மளால முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி வரும், கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுவரை வச்சுக்கிறோமான்னா இல்லை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து R1ங்கிற ஒரு ரவுட்டர் இருக்கு பாருங்களேன், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரவுட்டரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த லூபேக் இன்டர்ஃபேஸை நம்ம ரவுட்டர் ஐடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 ஃபிசிக்கல் போர்ட் இருக்கு. அந்த ஃபிசிக்கல் போர்ட்டில் என்ன ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இருக்கிற இந்த எல்லா நெட்வொர்க்கையும் ஓஎஸ்பிஎஃப்ல ஏரியா 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஏரியா 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இந்த ரவுட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்போன் ரவுட்டர். ஒரு ரவுட்டரில் ஏரியா 0ன்னு வந்தாலே அதுக்கு பேர் என்னது? பேக்போன் ரவுட்டர். அடுத்து R2 ரவுட்டர் இருக்கு பாருங்களேன். R2 ரவுட்டரில் ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ண போகிறோம். R2 ரவுட்டரில் இருக்கிற 2 இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். அந்த 2 ஐபி அட்ரஸுமே ஏரியா 0ல் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுவும் பேக்போன் ரவுட்டர். அடுத்து இங்கே வந்து ஏபிஆர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏபிஆர் ரவுட்டரில் ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் ஏபிஆர் ரவுட்டரில் ஒரு இன்டர்ஃபேஸை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 0க்குள்ள இவங்க 2 பேரும் ஏரியா 0க்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். மற்ற இன்டர்ஃபேஸை ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏரியா 1 அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா ஏரியா 0ன்னு பண்ணால் இது வந்து பேக்போன் ரவுட்டர். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா வேறு ஏரியாவும் இருந்தால் 2 மிக்சடான ஏரியா, ஒரு ஏரியா 0வும் வேறு ஏரியாவும் மிக்ஸ் ஆகியிருந்தால் அந்த ரவுட்டருக்கு பேர் வந்து ஏபிஆர் ரவுட்டர். ஸோ ஏரியா ஏன் பிரிக்கணும், இதை ஏன் ஏபிஆர் ரவுட்டராக பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏன் எல்லாத்தையுமே பேக்போன் ரவுட்டராகவே வச்சிருக்கலாமே, ஏன் வந்து நம்ம ஏபிஆர் ரவுட்டராக பிரிக்கணும், இல்லை ஏரியா வந்து எல்லாமே ஏரியா 0வாகவே வச்சிருக்கலாமே, ஏன் ஏரியா 1ஆ மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனி மிட் லெவல் கம்பெனிக்கு யூஸே ஆகாது. நீங்கள் பெரிய லெவல் கம்பெனியாக போனால் மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். பட் இது என்ன அப்படின்னா அவங்க அந்த சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அவங்களுக்கு யூஸ் ஆகுது யூஸ் ஆகலை, பட் இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது கம்பல்சரியாக அதில் வந்து கொஸ்டின் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெடி பண்ணிக்கிற போகிறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சங்கர் அவங்களுக்கு வந்து லேப் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பாருங்களேன். உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமே நீங்கள் வந்து லேபை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேபுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு இந்த HTML கன்சோல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி தந்துடுறேன். இப்போ அதை ஓப்பன் ஆகிட்டு திருப்பி க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்கள், அடுத்து ஓப்பன் ஆகிக்கிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த R1 ரவுட்டரில் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோமோ அதையெல்லாம் நான் பண்ண போகிறேன். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் L0 லூபேக் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ். அந்த லூபேக் இன்டர்ஃபேஸ்க்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணுறேன். ஐபி அட்ரஸ் 1.1.1.1. லூபேக் இன்டர்ஃபேஸ்க்கு எப்போவுமே ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது அதை எப்படி வந்து சப்நெட் மாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே 255 கொடுத்துடணும். அதே ரெக்கமெண்டட். நீங்கள் சும்மா டெஸ்டிங்காக வந்து யூஸ் பண்ணும்போது 255.255.0ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ரெக்கமெண்ட் நீங்கள் பெரிய லெவலாக போக போகிறீங்க, சிசிஎன்பி லெவல்னா சிசிஎன்பினா படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதுதான் ப்ராப்பரானவே. அது அப்போதைக்குன்னு பார்த்துக்குறோம். இப்போதைக்கு 255.255.255.0ன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கம்ப்ளீட்டாகவே 255 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே. அடுத்து 2 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து E0/1 இந்த இன்டர்ஃபேஸ், அதோட ஐபி அட்ரஸ் 192.168.30.1 நோ செட். அடுத்து E0/0 ஐபி அட்ரஸ் 192.168.10.1 நோ செட். அடுத்து இப்போ நம்மகிட்ட ஒரு 3 நெட்வொர்க் இருக்கா, அந்த 3 நெட்வொர்க்கையும் நீங்கள் என்ன செய்யணும், ஓஎஸ்பிஎஃப்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்.
ரவுட்டர் OSPF 1 ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை லூபேக் இன்டர்ஃபேஸாக 3 ஐபி அட்ரஸில் ஒரு ஐபி அட்ரஸை நீங்களே மேனுவலாக ரவுட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதான் ரெக்கமெண்டட். ஃபிசிக்கல் போர்ட்டில் இருக்கிற ஐபி அட்ரஸை எப்போவுமே வந்து ரவுட்டர் ஐடியை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ லூபேக் இன்டர்ஃபேஸை தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா ரவுட்டர் ஐடியா கொடுத்துக்கிறணும். ரவுட்டர் ஐடி 1.1.1.1. அடுத்தது நெட்வொர்க். மொத்தமாக 3 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று 1.1.1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ். அது கம்ப்ளீட்டாகவே சப்நெட் மாஸ்க் வந்து 255 கொடுத்துருக்காம, அப்போ கம்ப்ளீட்டாகவே இங்கே என்ன செஞ்சுருங்க 0 போட்டுருங்க. ஏரியா 0. அடுத்த நெட்வொர்க் 192.168.30.0 0.0.0.255 ஏரியா 0. அடுத்து 10.0. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டரில் உள்ள கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுச்சு. அடுத்து எங்கே வரோம்னா R2 அப்படிங்கிற ரவுட்டருக்கு வரோம். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் இஜி ஃபஸ்ட்டு ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனா கிடையாது. இன்டர்ஃபேஸ் L0 ஐபி அட்ரஸ் 2.2.2.2 255 இன்டர்ஃபேஸ் E0/0 ஐபி அட்ரஸ் 192.168.10.2 நோ செட். இன்டர்ஃபேஸ் E0/1 ஐபி அட்ரஸ் 192.168.20.1 நோ செட். அடுத்து OSPF ரெடி பண்ண போகிறோம். ரவுட்டர் OSPF 1 router ID 2.2.2.2 network 2.2.2.2 0.0.0.0 ஏரியா 0. இன்னொரு நெட்வொர்க் 192.168.20.0 ஏரியா 0. இன்னொரு நெட்வொர்க் 10. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OSPFல வந்து இந்த 7 ஸ்டேஜ் டவுன் ஸ்டேஜ்லேருந்து ஃபுல் ஸ்டேஜ் அப்படிங்கிற வரையும் நடந்து OSPF வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 சைடும் வந்து நெய்பர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, நமக்கு என்ன வருது அப்படின்னா லோடிங் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வருது. ஸோ இப்போ R2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் வந்து 1.1.1 அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா R1ஓட ரவுட்டர் ஐடியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 1.1.1ன்னு சொல்லியிருக்கோம். அதனால அதை ரவுட்டர் ஐடியா காட்டுது. R1ல் போய் பார்த்தோம்னா சாரி நெய்பராக காட்டுது. R1ல் என்ன காட்டுது அப்படின்னா R2ஓட ரவுட்டர் ஐடியா வந்து தன்னோட நெய்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ R1 R2 முடிஞ்சு ஃபைனலாக நம்ம வந்து இந்த ABR அப்படிங்கிற ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் லூபேக் 0 ஐபி அட்ரஸ் 192.168.20. சாரி லூபேக் இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் 3.3.3.3 இன்டர்ஃபேஸ் E0/0 ஐபி அட்ரஸ் 192.168.20.2 நோ செட். அடுத்து இன்டர்ஃபேஸ் இங்கே E0/1 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 நோ செட். E0/2 ஐபி அட்ரஸ் 2.1 அடுத்து இன்டர்ஃபேஸ் E0/3 ஐபி அட்ரஸ் 3.1 இன்டர்ஃபேஸ் E1/0 ஐபி அட்ரஸ் 192.168.4.1 நோ செட். ஸோ இப்போ நம்ம வந்து OSPFல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். இப்போ பண்ணும்போது லூபேக் இன்டர்ஃபேஸையும் 20யை 0ல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். மற்ற 4 நெட்வொர்க்கை ஏரியா 1ல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம்.
router OSPF 1 router ID 3.3.3.3 network 3.3.3.3 0000 area 0. அடுத்து இன்னொரு நெட்வொர்க் 192.168.20.0 0000 255 ஏரியா 0. மற்ற எல்லா நெட்வொர்க்கும் ஏரியா 1 1.0 ஏரியா 1. இன்னொரு நெட்வொர்க் 2 ஏரியா 1. இன்னொரு நெட்வொர்க் 3 இன்னொரு நெட்வொர்க் 4. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டரில் ஆல்ரெடி ஏதோ கான்ஃபிகரேஷன் இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர் வந்து நெய்பர்னு வருது. நான் இதை என்ன செஞ்சிடறேன்னா, இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்குறோம். இப்போ இந்த கிளாஸ் பார்த்துட்டு நான் கேட்குறேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணால் என்ன வரணும்னா, இப்போ இந்த ரவுட்டருக்கு நடுவில் நெய்பர் வந்து வந்திருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெய்பர் வந்து க்ளோஸ் ஆகலை. இது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல அந்த ஹலோ பேக்கெட் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த டெட் டைம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSPF வந்து எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் டைம் எக்ஸ்பயர்டு அப்படின்னு வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது இதில் உங்களுக்கு புரிய போகிறது என்ன அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். OSPF அப்படிங்கிறது இந்த கமாண்ட் வந்து புரியும் எதுக்காக அப்படின்னு. ரவுட்டர் ஐடி எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியும். அப்புறம் எந்த நெட்வொர்க், நம்ம நெட்வொர்க்கை ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஒரு ரவுட்டருக்கு இன்னொரு ரவுட்டருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு புரியாத கான்செப்ட் என்னன்னா, எதுக்காக ஏரியா அப்படிங்கிறத கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, R1 ரவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். R1 ரவுட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கமாண்ட் கொடுக்குறோம். என்ன கமாண்ட்னா, ஸோ ஐபி ரவுட் OSPF. R1 ரவுட்டருக்கு OSPF வழியாக என்னென்ன நெட்வொர்க்னா கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன செக் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன் வெறும் ஓ அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. சில இன்ஃபர்மேஷனில் ஐஏ அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல ஓ அப்படின்னு போட்டிருக்கிறத மட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து 2 அப்படிங்கிற நெட்வொர்க், 3 அப்படிங்கிற நெட்வொர்க், 20 அப்படிங்கிற நெட்வொர்க், இந்த 3 நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அப்படிங்கிற நெட்வொர்க், 3 அப்படிங்கிற நெட்வொர்க், 20 அப்படிங்கிற நெட்வொர்க். இந்த 3 நெட்வொர்க்கும் ஏரியா 0ல இருக்கு. R1 ரவுட்டரில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏரியா 0ல இருக்கு. R1 கம்ப்ளீட்டாக ஏரியா 0. R2ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்களேன், 2, 20, 3 அப்படிங்கிறதும் ஏரியா 0ல இருக்கு. ஸோ ஒரே ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை வந்து ஓ அப்படின்னு மட்டும் காட்டும். OSPF வழியாக நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டாட் நெட்வொர்க், 2 டாட் நெட்வொர்க், 3 டாட் நெட்வொர்க், 4 டாட் நெட்வொர்க். இந்த 4 நெட்வொர்க்கையும் ஐஏ அப்படின்னு சொல்லி காட்டுது. இன்டர் ஏரியா இதுக்கு பேர். ஐஏ அப்படின்னு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, R1 ரவுட்டர் ஏரியா 0ல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா 1ல இருக்கு, அதர் ஏரியாவில் இருக்கு. ஸோ அதனால என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்போ நமக்கு வந்து ரவுட்டிங் டேபிளில் ஓ ஓனா என்ன, ஐஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். எதுக்காக வந்து ஏரியாவை நம்ம பிரிக்கிறோம். நான் முதவே ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து OSPF அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கணும். நிறைய ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணாதான் OSPF கொண்டு வர போகிறாங்க. சின்ன கம்பெனி அப்படின்னு இருந்தால் நீங்கள் ரிப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பை யூஸ் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்டட் கிடையாது. எதுக்கு ரிப்பை யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரவுட்டர் வந்து அந்த ரேமும் CPU வந்து அதிகமான யூட்டிலைசேஷன் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும். ஸோ பெரிய கம்பெனியாக போகும்போது அதிகமான ரவுட் வரும், நிறைய வந்து காம்ப்ளெக்ஸான நீங்கள் நெட்ஒர்க்னா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த ரவுட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகணும்.
அப்போ கம்பல்சரியாக ஓஎஸ்பிஎஃப்ஓ அல்லது இஐஜிஆர்பியோ ஏதோ ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுட்டருக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ ரவுட்டிங் டேபிளை குறைச்சி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து பெனிஃபிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ரவுட்டிங் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு நம்ம R1லேருந்து செக் பண்ணுறோம், 1.2.3.4. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை காட்டுதுன்னா என்ன மீனிங்னா, R1 ரவுட்டர்னால இந்த நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது மீனிங். இப்போ R1 ரவுட்டர்லேருந்து நான் என்ன செய்கிறேன், பிங் இந்த ஐபி அட்ரஸை நான் பிங் பண்ணுறேன், 192.168.1.1 பிங் ஆகுது, 2.1 நமக்கு எல்லாமே ஆச்சரியக்குறியா இருக்குன்னா பிங் ஆகுதுன்னு மீனிங். 3.1 அண்ட் 4.1. ஸோ பிங் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, ரவுட்டிங் டேபிளில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக அது வந்து ரீச் பண்ணும், இங்கே ரீச் பண்ணுது, ஓகே ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டயக்ராம். ஆனால் நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பிரிக்கிறதே என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் டேபிளை நீங்கள் ஷார்ட்டாக வந்து அனுப்பணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஏரியாவை நம்ம பிரிக்கிறோம். இந்த இடத்துல ரவுட்டிங் டேபிளை ஷார்ட்டாக அனுப்பணும் அப்படின்னா என்ன மீனிங்னா, சம்மரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களால் எங்கெங்கன்னா சம்மரைஸ் பண்ண முடியுதோ, ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் சம்மரைஸ் பண்ணி தான் அனுப்பணும். அதுதான் ரெக்கமெண்டட், அதுதான் ப்ராப்பரான வே. ஸோ எங்கேயெல்லாம் சம்மரைஸ் பண்ண முடியும், எங்கேயெல்லாம் சம்மரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுவும் இன்டர்வியூவில் கேட்கக்கூடியது, பேக்போன் ரவுட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். அந்த ரவுட்டரில் இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சம்மரைஸ் பண்ண முடியாது. அப்படின்னா மீனிங் என்னன்னா, R1 ரவுட்டர், பேக்போன் ரவுட்டர், இதில் இருக்கிற 1030 அப்படிங்கிற ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்களேன். சம்மரைஸ் பண்ணுறீங்கன்னா என்னன்னா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் மாற்றணும், அதுக்கு பேர் தான் சம்மரைசேஷன். உங்களால் மாற்ற முடியாது. R2 ரவுட்டர் கம்ப்ளீட்டாகவே பேக்போன் ரவுட்டர். ஸோ அதில் இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சம்மரைஸ் பண்ண முடியாது. ஏபிஆர் ரவுட்டர் இருக்கு பாருங்களேன், அதில் ஒன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 0. ஏரியா 0னா பேக்போன் ரவுட்டர். பேக்போன் ரவுட்டராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சம்மரைஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சம்மரைஸ் பண்ண முடியாது. ஆனால் அதர் ஏரியாவில் இருக்க பாருங்களேன், இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணலாம். இந்த 4 இன்ஃபர்மேஷனை மாற்றி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா மேலே அனுப்பலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிற போகிறோம், ரவுட்டிங் டேபிளை ஒரு தடவை செக் பண்ணிக்கிற போகிறோம். சம்மரைஸ் பண்ணதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிற போகிறோம். R1 ரவுட்டரில் ஸோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ரவுட்டிங் டேபிள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நான் சம்மரைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் சம்மரைஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஒரு கமாண்டாக கொடுத்து நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். கமாண்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சம்மரைசேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே. ஓகே, இப்போ சம்மரைஸ் வந்து எங்கே பண்ண முடியும், நீங்கள் ஏபிஆர் ரவுட்டரில் தான் பண்ண முடியும். அப்போ ஏபிஆர் ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன், எக்ஸிட். யாரை நீங்கள் சம்மரைஸ் பண்ண போகிறீங்க, ஏரியா 1 அப்படிங்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் சம்மரைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நீங்கள் ஓஎஸ்பிஎஃப்ல ஃபஸ்ட்டு போகணும். ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1, யாரை சம்மரைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை எடுத்துக்கிறேன், ஏரியா 1. அதுக்கப்புறம் ரேஞ்ச், அதுக்கப்புறம் நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கான நெட்வொர்க் ஐடி நான் கொடுத்து போடுறேன். அந்த நெட்வொர்க் ஐடியை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். 192.168.0.0 248.0 இதுதான் வந்து இந்த 4 நெட்வொர்க்கையும் நாலு நெட்வொர்க்கையும் சேர்த்து ஒரே நெட்வொர்க்காக மாற்றுறதுக்கான சம்மரைசேஷனோட நெட்வொர்க் ஐடி. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டேன்னா, கொடுத்து முடித்த பிறகு நான் எங்கே வரேன்னா R1 ரவுட்டருக்கு வரேன். R1 ரவுட்டரில் போய் இப்போ ஸோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரவுட்டிங் டேபிள் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 4 டைம்ஸ் ஐஏ அப்படிங்கிற இருந்த இன்ஃபர்மேஷன் இப்போ எனக்கு என்னென்னா இருக்குது, ஒன் டைம் தான் இருக்குது. ஒருவேளை இந்த ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், 300 போர்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ 300 போர்ட்டில் 299 போர்ட் வந்து
ஏரியா 1ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 299 தடவை ஐஏங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் சமரைஸ் பண்ண பிறகு ஒரு தடவை ஐஏ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ரவுட்டிங் டேபிள் குறைஞ்சதுனால இப்போ நமக்கு வந்து ரீச் ஆகுமா ஆகாதா? இப்போ நமக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க 1.network 2.192.168 1.network 2.network 3.network 4.network அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே இல்லை. ரீச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிற போகிறோம். 192.168 1.1 ரீச் ஆகுது. 2.1 3.1 4.1 ஓகே. ஸோ இந்த சம்மரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சம்மரைசேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த 4 நெட்வொர்க் இருக்கு பாருங்களேன், அந்த 4 நெட்வொர்க்கோட ஐடியை நீங்கள் வந்து தனியாக டைப் பண்ணி வச்சுக்கிறேன்னு. 192.168.1.0 அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் ஐடி. இன்னொன்று 192.168.2.0 அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் ஐடி. 192.168.3.0 இன்னொன்று 192.168.4.0. இது நாலு நெட்வொர்க். நாலு நெட்வொர்க் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேருக்கு நீங்கள் கொடுத்த சப்நெட் மாஸ்க் இருக்கு பாருங்களேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255.255.255.0. ஸோ எங்கேயெல்லாம் 255ன்னு இருக்கோ அந்த இடத்துல சேம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க், நம்பர் மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 255ல் 192 கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த 255ல் 168 இருக்குது. ஆனால் தேர்டு 255ல் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது 4 நெட்வொர்க்காக இருக்குது. இந்த 4 நெட்வொர்க்கை நீங்கள் ஒரே நெட்வொர்க்காக மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், உங்கள் சப்நெட் மாஸ்க்கை நீங்கள் மாற்றணும். ஸோ சப்நெட் மாஸ்க்கை மாற்றுறதுக்கு ஈஸியான வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு போட்டாலே போதும். இதுவும் சம்மரைசேஷன் தான். இப்போ 255 அப்படின்னு இருக்கிற இடத்துல 192 இருக்குது. 255 அப்படிங்கிற இடத்துல 168 இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துல மட்டும் சேமாக இருந்தால் இந்த 4 பேருமே சேர்த்து ஒரே நெட்வொர்க்காக மாறிடும் இங்கே. ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான சம்மரைசேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சம்மரைசேஷன் கிடையாது. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 192.168.5.0 192.168.6.0 அப்படின்னு நீங்கள் இது வரையும் எது வரையும் இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா 254.0 அப்படிங்கிற நெட்வொர்க் வரையும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளவு நெட்வொர்க்கையும் சேர்த்து, அதாவது 5.0 6.7.8 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக 255 வரையுமே போகலாம். 255 வரையும் நீங்கள் போனீங்கனாலுமே அது அவ்வளவு பேரையுமே சேர்த்து ஒரே நெட்வொர்க்காக மாற்றுறதுக்கு தான் இந்த சப்நெட் மாஸ்க். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த 4 நெட்வொர்க்கை மட்டும் ஒரே நெட்வொர்க்காக மாற்றுறதுக்கான சப்நெட் மாஸ்க் வேணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலான சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது நீங்கள் சிசிஎன்டியில் வந்து அந்த ஐபி அட்ரஸ்க்காக வந்து கால்குலேஷன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பார்ட்லையுமே 8 பிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த 8 பிட்டுக்கான வேல்யூ போகிறேன் 120. இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் சும்மா மக்கப் கூட வச்சுருக்குறங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த நெட்வொர்க்னா சமரைஸ் பண்ண போறீங்களோ அதை ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்து இந்த இதான் ஃபார்முலா 168 64 32 16 8 4 2 1. ஓகே. இப்போ 192 3 பேர்லையுமே என்ன இருக்கு? 4 பேருக்குமே சேமா இருக்கு, அதை விட்டுருங்க. 168 அப்படிங்கிறது 4 பேருக்குமே சேமா இருக்கு, அதையும் விட்டுருங்க. எது வந்து வேரி ஆகுதோ அதைத்தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இப்போ
இந்த இடத்துல எங்க வந்து நீங்க 1 அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். இந்த ஒரு இடம் மட்டும் 1 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1 அப்படின்னு வரும். அடுத்து 2 அப்படின்னா இங்க இந்த இடத்துல, அதாவது செகண்ட் நெட்வொர்க்குக்கு இந்த இடத்துல 1 அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். அடுத்து என்ன இருக்கு? 3. 3னா 2 + 1. அப்போ 2 + 1. அடுத்து 4. 4 அப்படின்னா இங்க வந்து நீங்க 1 அப்படின்னு கொடுத்துக்கணும். இவ்வளவுதான் கால்குலேஷனுக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1ன்னு போட்டிருக்கீங்கல்ல, அதை தவிர பிளாங்கா இருக்கு பாருங்களேன், அதை எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 0ன்னு போட்டுக்கிறணும். இப்போ இந்த இடத்த மட்டும் நான் என்ன செய்றேன் அப்படின்னா ஒரு வேற கலர்ல கொடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கால்குலேஷனா பண்ண பிறகு இந்த 4 பேருக்கும் காமனான வேல்யூ 4 பேருக்குமே சேமா இருக்கணும் வேல்யூ. இப்போ இந்த இடம் மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா 4 பேருக்குமே 0 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு 1ன்னு வந்துருச்சு. மற்ற இடத்துல எங்கேயுமே 1 கிடையாது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அதாவது 4 பேரையும் இதே மாதிரி பிரிச்சிடுறீங்க. பிரிச்ச பிறகு வந்து எந்தெந்த இடத்துல போட்டீங்கன்னா அந்த வேரியபிள் நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, அந்த 1 1 அப்படிங்கிறத போட்டுறீங்க. போட்ட பிறகு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே 0 ஃபில்அப் பண்ணணும். 4 பேருக்குமே 0 அப்படிங்கிறது காமனாக எங்கே வருதோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ண பிறகு அதுக்கு மேலே இருக்கு பாருங்களேன் வேல்யூ. அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து கொண்டு வரணும். 128, 64, 32, 16, 8 இதையெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 248 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க? 255 இதை கண்டுபிடிக்கல, இந்த 255 கண்டுபிடிக்கல, தேர்டில் உள்ள 255க்கு தான் இந்த கால்குலேஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களோட சப்நெட் மாஸ்க்கை எப்படி மாற்றிக்கிறணும் அப்படின்னா 255 255 248.0 இது சப்நெட் மாஸ்க். மேலே அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு பாருங்களேன், அந்த ஐபி அட்ரஸையும் நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐபி அட்ரஸ் கிடையாது, நெட்வொர்க் ஐடி 192.168. எது எல்லாம் வந்து கால்குலேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிறலையோ அதை அப்படியே போட்டுறணும். எந்த இடத்த நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்களோ அந்த இடத்த 0ன்னு போட்டுறணும். அதுக்கப்புறமா என்ன இருக்கு? 0ன்னு இருக்கு. ஸோ 192.168 0.0 அப்படிங்கிறதும் 255 255 248.0 அப்படிங்கிறது நெட்வொர்க் ஐடி. அந்த நெட்வொர்க் ஐடிக்கான சப்நெட் மாஸ்க். அதை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏபிஆர் ரவுட்டரில் நம்ம கொடுத்தது ஏரியா 1. ஏரியா 1ல் உள்ளதை நம்ம வந்து சமரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் வந்து ஏரியா 1 ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா சமரைசேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த நெட்வொர்க் ஐடி, அதுக்கப்புறம் அதுக்கான சப்நெட் மாஸ்க். ஸோ இதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சமரைஸ் ஆயிரும். ஓகே. இதுவரையும் உள்ளதை போதும் அப்படின்னா இதுவரையும் உள்ளதை வச்சுக்கிருவோம். இதை ஒரு தடவை பார்த்தா தான் எனக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். எதனாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சார் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஏஎஸ்பிஆர் அப்படிங்கிற இந்த ரவுட்டருக்கு நம்ம வர போகிறோம். ஸோ இப்போ இந்த ரவுட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண பாருங்களேன், அதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ நான் சம்மரைஸ் பண்ணதை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள் என்ன ஆயிரும்? பெரிய ரவுட்டிங் டேபிளாக மாறிடும். இப்போ நமக்கு ஒரு தடவை ஐஏ அப்படின்னு இருந்தது, இப்போ 4 தடவை ஐஏ அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்பிஆர் அப்படிங்கிற இந்த ரவுட்டரை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிக் டி
இன்டர்ஃபேஸ் E0/0 அதுக்கான ஐபி அட்ரஸ் சரி பரவாயில்ல போட்டுக்கிறோம். ஐபி அட்ரஸ் 192.168.4.2 நோ செட். இந்த இடம் முடிச்சிட்டேன். லூபேக் இன்டர்ஃபேஸை மறந்துட்டேன். அதனால இன்டர்ஃபேஸ் L0 அதுக்கான ஐபி அட்ரஸ் 4.4.4.4 255.255.255.255. அடுத்து ஒரு ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ் E0/1 ஐபி அட்ரஸ் 192.168.50.1 255.255.255.0 நோ செட். இன்டர்ஃபேஸ் E0/2 அதுக்கான ஐபி அட்ரஸ் 192.168.60.1 நோ செட். ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்களேன், இந்த ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் OSPF அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஐபி அட்ரஸையும் நீங்கள் OSPF அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்படித்தான் இதில் பண்ண போகிறேன். இந்த லூபேக் ஐபி அட்ரஸையும் OSPFல நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த பிசிக்கல் போர்ட்டில் இருக்க பாருங்களேன், இந்த ரெண்டு ஐபி அட்ரஸ் இது ரெண்டையும் நான் வேற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் OSPF இல்லாமல் வேற அதர் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரவுட்டர் OSPF 1 router ID 4.4.4.4 network 4.4.4.4 0.0.0.0 area 0 இன்னொரு நெட்வொர்க் 192.168.4.0 ஏரியா 0. ஸோ இப்போ வந்து ஏபிஆர் ரவுட்டருக்கும் அதாவது OSPF-ஐயும் வேற ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ASBR ரவுட்டர். டிஃபால்ட்டாக ASBR ரவுட்டராக மாறுமா அப்படின்னா மாறாது. அதுக்கு நம்ம சில கான்ஃபிகரேஷன் தான் பண்ணணும். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம OSPF ரெடி பண்ணினதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் வரணும், வராமல் இருக்கு. நான் ஏதாவது தப்பாக பட்டிருக்கேன்னா 4.1 4.1 பிங் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக வராது. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த OSPF-ஐ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். திருப்பி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். config t no router OSPF 1 என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இருக்கு பாருங்களேன், இதை OSPF-ல தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது ஏரியா 1ன்னு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரவுட்டரில் பண்ணும்போது OSPF-ல பண்ணிட்டு அதை ஏரியா 0ன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வராது. நீங்கள் இது ஏரியா 1னா ஆப்போசிட்டில் ரெண்டு டைரக்ட் கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரே ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் இருக்கணும், ரெண்டு பேருமே ஒரே ஏரியாவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் வந்து ஃபார்ம் ஆகும். நான் மாற்றி போட்டதுனால இங்கே வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் மாற்றிக்கிறேன். ரவுட்டர் OSPF 1 ரவுட்டர் ஐடி 1 சரி ரவுட்டர் ஐடி 4.4.4.4 அதுக்கப்புறம் நெட்வொர்க் 4.4.4.4 0.0.0.0 ஏரியா 1 இன்னொரு நெட்வொர்க் 192.168.4.0 0.0.0.255
ஏரியா 1. இப்போ நமக்கு நெய்பர் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெய்பர் வராதுக்கு நான் பண்ணின மிஸ்டேக். இப்போ வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 60 அப்படிங்கிற ரெண்டு நெட்வொர்க் இருக்கு. இந்த ரெண்டு நெட்வொர்க்கை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐபிஎம்ங்கிற ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறோம். ரவுட்டர் ஆர்ஐபி வெர்சன் 2 நெட்வொர்க் 192.168.50.0 இன்னொரு நெட்வொர்க் வந்து 60.0. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ரவுட்டரையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரை வந்து பேக்போன் ரவுட்டர்னு சொல்கிறோம், ஒரு ரவுட்டரை ஏபிஆர் ரவுட்டர்னு சொல்கிறோம், ஒரு ரவுட்டரை ஏஎஸ்பிஆர் ரவுட்டர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். மொதல் வந்து R1 ரவுட்டருக்கு போகிறோம். ஸோ IPOSPF அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பேக்போன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா இந்த ரவுட்டர் வந்து பேக்போன் ரவுட்டர். ஏன் பேக்போன் ரவுட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு நெட்வொர்க்கையோ அல்ல மல்டிபிள் நெட்வொர்க்கையோ நீங்கள் வந்து ஏரியா 0 அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த ரவுட்டருக்கு பேர் பேக்போன் ரவுட்டர். அடுத்து எங்கே போகிறோம்? R2 ரவுட்டர். ஸோ IPOSPF இந்த ரவுட்டரும் பேக்போன் ரவுட்டர். அடுத்து இங்கே வரோம் ஏபிஆர் ரவுட்டர். ஸோ IPOSPF இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 0 அப்படின்னு இருக்கு. அப்போனா இந்த ரவுட்டர் வந்து பேக்போன் ரவுட்டர். அதோட ஏரியா 1ன்னு மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ரவுட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் ஏரியா பார்டர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்து ஏபிஆர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்து எங்கே வரோம்னா ஏஎஸ்பிஆர் ரவுட்டர் அப்படிங்கிற இந்த ரவுட்டரில் போயிட்டு ஸோ IPOSPF அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் ஏரியா 1ன்னு காட்டுது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏரியா 0வும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ரவுட்டருக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன காட்டணும்? RIB அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகிற இடம் ஐயில் ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் பாருங்கள். இட் இஸ் அண்ட் அட்டானமஸ் பவுண்டரி ரவுட்டர் இல்லை பார்டர் ரவுட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். எங்கே செக் பண்ணாலும் இதில் வந்து ஒரு 3 இடம் இருக்குது. வேறு எங்கேயாவது ஐன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எங்கே செக் பண்ணாலும் என்ன காட்டாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏஎஸ்பிஆர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி காட்டாது. ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறது என்னது? ஓஎஸ்பிஎஃபோட வேறு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் வந்து ஏஎஸ்பிஆர் ரவுட்டர்னு சொன்னோம். டிஃபால்ட்டாக அப்படி வந்து வராது. அதை நீங்கள் வந்து ஏஎஸ்பிஆர் ரவுட்டரை மாற்றணும்னு நினச்சாதான் நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறணும். இப்போ நம்ம மாற்றிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றலை. ஸோ இப்போ ஏஎஸ்பிஆர் ரவுட்டரை மாற்றாதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏஎஸ்பிஆர் ரவுட்டரை மாற்றினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லிங்க் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செஞ்சுக்கிடுவோம், ரீஜாயின் பண்ணிக்கிடுவோம் இதிலே.